வாயாம உன்னை எட்டி எட்டி பார்த்துக்க பாரு, கழுத்தெல்லாம் சுளுக்கிக்கிட்டப்பா. 850 ரூபாய் செலவு பண்ணிருக்கோம். எவ்வளவு? 850. மீதி யாரு கொப்பனா கொடுத்தாரு? அதுக்கெல்லாம் தேவையில்லாம கொடுத்து அது சரிதான். கடைசியில 150 ஓடி போச்சு. ஆனா கடவுளே, எங்க போச்சு வலிக்கிறது தானே தெரியும். ரொம்ப வசந்து பார்க்க முடியாது. வாயாம என்னால அப்படி தலையை தூக்கி பார்க்க முடியாது ராசா. இன்னும் ஒரு வாரம் எட்டி பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயா. அந்த வேளையில் மகளாசுரா தவத்தில் இருந்து வாக்கிழவன் மகனை நினைக்கிறான். நம்ம தவத்தை வச்சு சிவபெருமான் தான் வந்துட்டாரோ. ஒரு கம்பத்தை விட்டு கீழே இறங்குற பிறகு அந்த தோப்புக்கு தண்ணி பாக்கி வந்த ஆளுலையா அப்படின்னு சொன்னாம்ல. இல்ல மாங்காய் பறிக்க வந்து சக்கா பறிக்க வந்து சொன்னா இருந்த தவம் எல்லாம் போச்சப்பா. எதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு நம்ம போவோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏ பகவானே, வரம் கொடுப்பீரானா? சிவனே சிவனே சொல்லையா சொல்லு வரவே சிவனே ஒரு போடு இறங்கி வரவேனையா. சிவனே சிவனே சொல்லி சொல்லி அதிமதம் சிவனே கீழி வரவேனையா. திருவாகரனே தேசவனீதா என் தவத்தை வச்சு வந்துட்டீங்களா பகவானே? வந்திருப்பது ஈசன் தானே என்று கேட்டேன். அந்த நேரத்தை பார்த்து நன்றி சொல்லுறியாப்பா? ஐயா மகிடா. ஏ மகிடாசுரா, யார் என்று கேட்கிறாய்? ஆமையா. அழகு பிள்ளை மகிடாசுரா, அழகு பிள்ளை மகிடாசுரா, மகிடாசுரா, அன்புடை சொல்ல கேளு சொல்ல கேளு அழகு பிள்ளை மகிடாசுரா, 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 அழகு பிள்ளை மகிடாசுரா, அன்புடை சொல்ல கேளு சொல்ல கேளு ஈஸ்வரோ வரவில்லை மகானோ வந்திருக்கி நாதனிற்கு வரவில்லை நாதனிற்கு வரவில்லை நாதனிற்கு நந்தினி போய் வந்திருக்கி 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 ஐயா, தாங்கள் வந்திருப்பது ஈசன் தானே? இல்லை ஈசன் இல்லையா? ஐயா. அப்படியே யார் யாரி? ஐயா, பரமன் வரவில்லை, ஈசன் வரவில்லை. ஈசனுடைய ஏவாய் வந்திருக்கிறேன். தூதுவன் வந்திருக்கீங்க. நான் ஏவாள நினைச்சலாம் தவறு இல்லையே. நான் ஈசனை நினைச்சலாயா தவறு? ஐயா, இப்பொழுது பரமன் உன்னுடைய முன்னிலை தோன்றினாள். நீ உன்னுடைய ரவத்தை வச்சு பகவான் வரத்துக்கு வரத்தை கேட்பேன், வரத்தையும் கொடுப்பார். வரத்தை வாங்கணும்னு நான் போயிருவேன். ஆனால் என்னோட நீ கைலாசம் வருவாயானால் ஆனால் உனக்கு நாங்க என்னெல்லாம் காண்பித்து தருவேன். கைலாசத்துக்கு உங்க கூட வந்து அப்படி என்னத்தெல்லாம் காட்டி தருவீங்க? ஐயா, அந்த கைலாச மலையில் 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள். தேவர்கள் இருக்கிறார்கள். அவங்கள பார்த்திருக்கியா? நான் தேவர்களை பார்த்ததே இல்லையா சாமி. 44 ரிஷிமார்கள் இருக்கிறார்கள். அவங்களையும் நான் பார்த்ததில்லை. சங்கத்தார் சமயத்தார்கள் தானவர்கள் வானவர்கள் சங்கத்தவன் காலத்தவன் கையத்தவன் எல்லாம் அங்கேனா இருக்கா? நீங்க தானே சொன்னீங்க சங்கத்தவன். சங்கத்தவன் பிறகு சங்கத்தார். ஓ சங்கம் சங்கம். சரி சரி. வானவர்கள் வானவர்கள் இந்திரன் இறையவர் கிண்ணறன் கெம்புடன் கடநாதன் இருக்கின்றார். சரி, இவ்வளவு பேரை நீ பார்த்திருக்கியா? நான் ஒரு தடவையும் பார்த்ததில்லை ஐயா. நீ இங்க இருக்கும்போது அங்கே எப்படி பார்க்க முடியும்? நான் பூலோகத்திலே சங்கத்தை பார்த்ததில்லை. மேல வந்து எங்க சங்கம் பார்த்தா? சரியப்பா, அதெல்லாம் சரி. பரமனை பார்த்திருக்கியா? அரமன் பரமசிவனையா? அவரை பார்க்கதானையா தவறு இருந்தேன். ஆமா, நான் பார்த்தது இல்லையே. பரமனை பார்க்கலையே? பார்த்ததில்லையே. சரி, பரமனுடைய பத்திரி அந்த பார்வதி பார்த்திருக்கிறேன். பார்த்திருக்கிறேன். இந்த பாரு, எங்க பக்கத்து வீட்டுல இட்லி கடை வச்சிருக்காங்க. யாரு?
பரமசிவன் பொண்டாட்டி பார்வதி. அட கடவுளே, ஆ, பரமசிவனுக்கு பொண்டாட்டி இல்ல. ஓ, ஈரேழு 16 புவனங்களுக்கு படியளக்க கூடிய ஈசன் ஆமா. அவருடைய மனையாள் பார்வதியை பார்த்திருக்கிறார். ஆனா கோவையான அவரையும் பார்த்தது இல்லையே. அவர் பார்த்ததில்லை. இல்லை. ஈரேழு 14 புவனங்களை படைக்கும் தொழிலை மேற்கொண்டிருக்கிறாரே பிரம்மன். பிரம்மதேவன். அந்த நான்முகனுடைய 4 தலைகளை பார்த்திருக்கிறார். கடவுளே, அவருக்கு ஒரு தலையே எனக்கு தெரியாது. 4 தலை பேரை எங்க போய் பார்க்க? சரி, நான்முகனை பார்க்கறத விட அவரை பார்த்ததே இல்லை. அவர் பொஞ்சாதி. அவருடைய பொண்டாட்டி அந்த சரஸ்வதியை பார்த்திருக்கியா? இல்லையே. கலைவாணி. சரஸ்வதி வந்து பிரம்மனுக்கு பொண்டாட்டி வாடகை சொன்னா. அம்மா அதான். ஆ, அவங்க எனக்கு என்ன ஏய், ஐயா, அதாவது அப்ப அவங்க இல்லையோ? அந்த கலைவாணி. அப்ப அவங்களா? எனக்கு கலைவாணன்னு தெரியும், கலைவாணியே தெரியாது சாமி. தெரியாதா? தெரியாது. இந்த பாரு ஐயா, அப்படியானால் வைகுண்ட லோகத்தில் வீட்டிருக்கிறாய் என் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன். அவன் நாராயணன் எங்க பள்ளி கொண்ட பெருமாள். பழைய ரேஷன் கடை வியாபாரி யாரு? நாராயணன். அந்த நாராயணன் இல்ல. இல்ல, ரேஷன் கடை வியாபாரி என்ன தெரியுமா? யாரு? ரேஷன் கடையில இருந்து இவர் வாங்கி இவர் தனியா ஒரு சேல்ஸ் பண்ணுவார். அந்த வியாபாரி. அதான் ரேஷன் கடை வியாபாரி. ஏம்மா, அந்த நாராயணன். அவர் இல்லையோ? பார்க்கட வாசம். ஆஹா, பள்ளி கொண்ட பெருமாள். ஓ, அவரே எனக்கு நல்லா தெரியும். யாரு? எங்க வீட்டுல பெட்டி கடை போட்டிருக்காரு, பள்ளிக்கொண்ட பெருமாள். அது பள்ளி கொண்டான். ஆஹா, இவர் பள்ளி கொண்டார். ஓஹோ, அப்படி இல்லையோ? இருக்கு இல்லையா? சரி, அவரை நீ பார்த்திருக்கியா? ஏன் பார்த்தது இல்லையா? சரி, அவருடைய மனைவி அந்த அம்மா. அவருக்கு அம்மாயே பொண்டாட்டியா? இல்ல, ஆ, அவங்க அம்மாவில்லை. பிறகு அவருடைய மனையாள். அது யாரு? அது எங்க அம்மா. அது உங்க அம்மையா? ஸ்ரீதேவி. ஓ, மகாலட்சுமி. அதை ஒத்துக்கிட்டே போகாம ஸ்ரீதேவியா? மூதேவிக்கு பிள்ளையா பிறந்துட்டு ஸ்ரீதேவி சொல்லு. ஒன்னெல்லாம் ஒரு மனுஷன் கொண்டு பேச்சுவார்த்தை கொடுத்துருக்கு. சரி, சொல்லு சொல்லு. அதுக்கு நீ சொல்லியாக்கல நான் தலையாடிச்சு போக முடியுமா? ஸ்ரீதேவி அம்மாவை பார்த்திருக்கியா? ஸ்ரீதேவியை பார்த்தல, ஸ்ரீதேவிக்கு அம்மையை கூப்பிட்டு பார்க்க எனக்கு ஸ்ரீதேவியே தெரியும். ஆனா நீங்க சொன்ன ஸ்ரீதேவியே தெரியாது. தெரியும். ஸ்ரீதேவி பழைய நடிகை, நல்ல ஒரு பிள்ளை, மூக்கு அழகா இருக்கும். ஆமா, அது நான் சொல்ல. இப்ப பாரு ஐயா, அவங்களெல்லாம் பார்த்தது ஐயோ, நான் இருந்தது சிவபெருமான நினைச்சுட்டாமா. நீ பரமசிவனை பாத்திருக்கியா? பரமசிவனுக்கு பொண்டாட்டிய பாத்திருக்கியா? பிரம்மனை பாத்திருக்கியா? பிரம்மனுக்கு பொண்டாட்டிய பாத்திருக்கியா? மாயவர் பாத்திருக்கியா? மாயவருக்கு பொண்டாட்டிய பாத்திருக்கியா? அவளை இருக்க பொண்டாட்டிய பாக்குறதா ஏன் வேலை? இல்லப்பா, இத்தனை பேர்களும் என்னுடன் வருவாயானால் இவர் எங்க இருக்கிறார்கள்? அதுக்கு அடுத்தால என்ன ஆள் இருக்கலாம்? இன்னும் ஆள் இருக்கிறா? பிள்ளையார பாத்திருக்கேன். இந்த பிள்ளைல நம்ம ஊர் பிள்ளைகள் பல வருஷமா எனக்கு தெரியும். இந்த பிள்ளைகளை கேட்கல. பிறகு ஆதிமூலம் ஐயா உண்டு. அவரை நீ பாத்திருக்கியா? ஐயோ, நான் பிள்ளையார பார்த்ததே இல்ல. அவருக்கு ஆனமுகன்னு சொல்லுவாங்க. அவர்தான். ஆனா பார்த்தது இல்ல. அவரை நீ பார்த்தது? சரி, அவருக்கு அவருடைய தம்பி. அவன் யாரு? வெற்றிமணி வேலவன். சூரனை சம்ஹாரம் செய்தவன் சுப்பிரமணிய வேலவன், தமிழ் கடவுள் முருகபெருமா. ஐயே, எனக்கு ஒரே ஒரு முருகனை தான் தெரியும். இந்த காவல் கிணறுல பார்த்தா செவட முருகன். யாரும் எனக்கு தெரியாது. எங்க அண்ணன் அந்த முருகனை கேட்கல. நமக்கு கூட பிறந்தெல்லாம் செவிடனும் குருடனும் அதிகமா இருக்கும். என்ன செய்ய ஐயா? அந்த முருகன் எந்த ஊருக்கு போறான்னு அவனுக்கு தெரியல. இல்ல, உனக்கு எந்த ஊருக்கு போறோம்? பக்கத்துல எங்க ஊர் தெரியும். போய் சேர்ந்தானவே என்னமோ. ஐயா, அதாவது செந்தூர்மணி வேலவன், குமரகூர்வன், வெற்றிமணி வேலவன், சூரனை சம்ஹாரம் செய்தவன். அவரை நீ பார்த்திருக்கியா? எனக்கு எதுக்கு அவரை தெரியல? தெரியாது. சரி, அவருக்கு 2 பொண்டாட்டி. அதான் தெரியுமா? என்னது, முருகனுக்கு 2 பொண்டாட்டியா? பெண்டாட்டி.